இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு குழம்பு ரெசிபி தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரெசிபி இட்லி, தோசை, சூடான சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பீர்க்கங்காவோட தோலை வச்சு தான் நம்ம அந்த குழம்பு செய்ய போறோம். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 2 பீர்க்கங்காவோட தோலை நான் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பீர்க்கங்காய் தோலை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த பீர்க்கங்காய் தோல் நல்ல தடிமனாக இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய காய்கறி தான் இது. இதோட தோல் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் இதை தூர போடாமல் இந்த மாதிரி ஒரு குழம்பா வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்த ஆரோக்கியமான ஒரு தோல் இது. எல்லா காய்கறியும் மாதிரி இந்த தோலையும் நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி குழம்பா வச்சு நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இது வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டாச்சு. ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டு, 5 பச்சை மிளகா. பூண்டு தோல் உரித்து போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்குங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. புளி ஒரு 2-3 பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். புளி மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து போட்டுக்குங்க. ரொம்ப நிறைய போட தேவையில்லை. ஏன்னா இதில் நாம் தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் அதிக அளவுக்கு புளி போட்டோன்னா ரொம்ப புளிச்சிரும். அதனால் புளி கம்மியான அளவே நம்ம போட்டால் போதும். இந்த குழம்புக்கு தக்காளி, தேங்காய் எதுவுமே தேவைப்படாது. இந்த 2 வெங்காயம், 5 பச்சை மிளகா இதுவே தேவையான அளவு போதும். நல்லா வதங்கும் போது மனம் நல்லா வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சூப்பராக காரசாரமாக சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு அருமையாக இருக்குங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. நல்லா ஆற வச்சு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றி இதை அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடாயே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மட்டும் நான் இதில் ஊற்றிக்கிறேன். ரொம்ப நிறைய அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கலை, வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணி நிறைய ஊற்றினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கல. அவ்வளோதாங்க, இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நீங்கள் சூடான சாதத்தில் கூட இதை போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சூடான இட்லி, தோசை, கல் தோசைக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு முறையாவது கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.